இது ரீசென்ட்டா டி நகர் லொக்கேட் ஆயிருக்கு. அம்மா ரெசார்ட் தான் வந்து போயிருந்தோம். அம்மா ரெசார்ட்ன உடனே அம்மா கட்டினதுன்னு நெனச்சுக்காதீங்க. எம்ஜிஆருக்கு சமைச்சு போட்டவரு இந்த ஹோட்டல வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த தியேட்டர் உள்ள போன உடனே சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பட் ஃபுல்லா இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். என்னோட மலேசியாவிலேருந்து வந்த என்னோட அண்ணன், மாமா எல்லா பேர் கூட தான் இந்த ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த ஹோட்டல் புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா கூட்டு போயிருந்தாரு. இந்த ஹோட்டல்ல நாங்க என்ன வாங்கணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு வழியா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சீட்டிங் வந்து குடுத்துட்டாங்க. ஒரு சூப் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் குடுத்துருந்தாங்க. நான்வெஜ் வெரைட்டீஸ்ல எல்லா வெரைட்டீஸுமே நாங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலா வந்து நாட்டுக்கோழி, மட்டன், தென் பொடி மாஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். பிரியாணி வந்து நெறைய வெரைட்டில இருந்துச்சு. பட் நாங்க போற டைம்ல ஒரு சில பிரியாணி மட்டும் தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. நாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3:00 டைமு. ஸோ அதனால போல முக்காவாசி காலி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் டிஷ் எல்லாமே வந்துச்சு. ரைஸ் ஐட்டம் கொஞ்சம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ மீல்ஸ் இங்க வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. டிரைவர் அண்ணா சாப்பிட்டாரு. ஸோ நான் சாப்பிட்ட நான்வெஜ் எல்லாமே வந்து ஆஃப் பாயில்ல வந்து இருந்துச்சு. பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. ஸோ இந்த ஹோட்டல்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மீட் எல்லாமே ஆஃப் பாயில் ஸ்டேஜ்ல வந்து இருந்துச்சு. ஸோ நான் வாங்கி சாப்பிட்டதுல வந்து ரைஸ் எல்லாமே ஓகே. உப்பு, காரம் எல்லாமே ஒரு ஆவரேஜான லெவல்ல இருந்துச்சு. ஸோ கைஸ் இத்தன வெரைட்டி ஒரு 7 பேர் வாங்கி வந்து சாப்பிட்டுருந்தோம். நான் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தான் சாப்பிட்டுருந்தேன். ஸோ மீட் வேகாது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த பிரியாணியோட காஸ்ட் அந்த அளவுக்கு அதிகம். நம்ம குடுக்குற காஸ்ட்டுக்கு எப்பயுமே ஒர்த்தா இருக்கணும். இல்ல நான் வந்து ஓப்பனா சொல்லிடுவேன். மத்த யூடியூபர்ஸ் மாரி மறைச்சு வீடியோ போட மாட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாலாம் நாங்க ஒரு 7, 8 பேர் சாப்பிட்டதுக்கு வந்து ₹3600 வந்துச்சு. வித்தவுட் வாட்டர் பாட்டில், வித் வாட்டர் பாட்டில் சேர்த்து ₹3800 வந்துச்சு. உங்களோட கமெண்ட் என்னன்னு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.